ஹாய் மக்களே, சின்னஞ்சிறு கிளியே சீரியல் மே 6 மே 7 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மகாவை வந்து காப்பாற்றிடுறான்ல கருணா, முகத்தை மூடிட்டு தான் போய் காப்பாற்றுறான். அதோட இந்த மகா சங்கமம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த கஜேந்திரனுக்கு வந்து கர்ணன் தான் காப்பாற்றினன்றது தெரியாது. கிருபாக்கு எப்படி தெரிஞ்சிடும்ல, கஜேந்திரன் சொல்லிடுவான் அப்படின்றதுனால முகத்தை மூடிட்டு தான் மகாவை காப்பாற்றிடுறான். அதோட இந்த மகா சங்கமம் எபிசோட் முடிஞ்சிருது. இந்து வந்து கிருபாட்ட வந்து சொல்கிறா, நீங்கள் எங்கள் வீட்டை பாராக மாற்றணும்னு முயற்சி பண்ணீங்க. அது எங்கள் அம்மாவோட நினைவாக நான் வச்சிட்ருக்கேன். அந்த வீட்டை எங்கள் அம்மா அங்கே ஆத்மாவாக வாழ்கிறாங்க. அதனால் அந்த வீட்டை வந்து நீங்கள் இதுமாரி பாராக ஆக்குறது வந்து நீங்கள் இனிமேல் முடியாது. அந்த வீட்டை எங்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே கிருபா சொல்கிறான், நீ எப்படி இதெல்லாம் சொல்லலாம்? நீயே 3 மாதத்துக்குள்ளே இந்த 10 லட்சம் பணத்தை வந்து வட்டி முதலமாக தரேன்னு சொல்லிட்டு எதுவுமே தரலை. அதெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது. முதல்ல வந்து பணத்தை எடுத்து வச்சுட்டு தான் எதுவும் நீ பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அவளும் வந்து நான் எப்படியாச்சும் இந்த வீட்டை பணத்தை கொடுத்து மீட்டுருவேன். இந்த 3 மாதமாக டைம் கொடுங்க, வட்டி முதலமாக எல்லா பணத்தையும் கொடுத்து நான் எங்கள் வீட்டை நான் மீட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ கிருபா வந்து திவாகரை கூப்பிட்டு சொல்கிறான், இவ்வளோ வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான்னா வந்து ஏதாச்சும் சம்பாதிக்கிறாளா? இவளை வந்து நீ கண்காணி அப்படின்னு சொல்லி திவாகர்கிட்ட கிருபா சொல்கிறான். சரின்னு நான் அவளை இனிமேல் கண்காணிச்சிட்டு இருக்கேன். அவள் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, எப்படி வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட்டு போகிறாள்ல, அவள் வந்து என்ன பண்ணுறான்னு நான் அவளை கண்காணிக்கிறேன்னு கிருபாட்ட திவாகர் சொல்லிட்டு போகிறான். இங்கே இவள் வந்து ஃபுட் ஆர்டர் டெலிவரி பண்ண போகிறா. அப்போ வந்து அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன இவ்வளோ நேரமாக ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு கொண்டு வரேன்றீங்க, இன்னும் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கிறா. அவள் வந்து இந்து பேசிகிட்ருக்கா. பேசிகிட்ருக்கும் போதே பின்னாடி திவாகர் காரில் அதெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கான். இவள் எங்கே போகிறா எங்கே வரான்றத. இவ வந்து அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற வீட்டுக்கு போயிட்டு இறங்க போகிற டைமில் பின்னாடி இந்த கார் நிற்கிறத வண்டி கண்ணாடியில் பார்த்துட்டு இவர் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அவங்கள திசை திருப்பத்துக்காக ஏதோ ஒரு ரூட் வழியாக அவனை சுத்த விடுறான் திவாகரை. அவனை ஒரு இடத்துல போய் வண்டியை நிறுத்திட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான் ஒரு டீ கடைக்கிட்ட. அவன் வந்து திவாகர் தேடிட்டா இருக்கான், ஆனால் இவளை பார்க்கல இந்துவை. அப்போ தான் வந்து ஏற்கனவே வந்து அந்த வீட்டுக்காக அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீட்டுக்கா போட்டிருப்பாங்க அவங்க அப்பாவும் இந்துவும். அது 3 லட்சம் அவன் ஏமாற்றிட்டு போயிருப்பான் இவங்கள. அவனை பார்க்குறா. ஆனால் அவளால் அவனை வந்து பிடிக்க முடியல. ஏன்னா அங்கே திவாகர் வெளியே நின்றுட்டுருக்கான். எந்த நேரத்துலையும் இவளை பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரில் ஏறி போயிடுறான். பின்னாடியே இவளும் துரத்திட்டு போகிறா. திவாகர் அப்போ போயிடுறான். இவளும் அந்த வண்டி பின்னாடி துரத்திக்கிட்டே போகிறா. போயிட்டே இருக்கும்போது அந்த வண்டி வந்து மறைஞ்சிருது. எந்த சைடு போணுச்சுன்னு தெரியலை. இவ பாதியிலே நின்றுடுறா. அப்போ தான் திரும்பி அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற வீட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா 10 நிமிஷம்னு சொன்னால் அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரலையா அப்படின்னு கேட்கும்போது இவள் ஃபுட் டெலிவரி பண்ண போயிடுறா. வீட்டுக்கு போகிறா. அப்போ வந்து ஜெயந்திகிட்ட சொல்கிறா, உங்கள் வீட்டுக்கார் வந்து நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு கண்காணிக்கிறாரா என்னன்னு தெரியல, இன்றைக்கி பார்த்துருப்பாரு ஃபுட் டெலிவரி பண்ண போகிற இடத்துல. ஆனால் நான் அவளை பார்க்க விடாமல் வேறு இடத்துல திசை திருப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தியிட சொல்லிகிட்ருக்கா. அவருக்கு என்ன, எதுக்கு இருந்தாலும் அங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி பேசிகிட்ருக்கா. இந்துட்ட இனிமேல் கொஞ்சம் பார்த்து கவனமாக இரு இந்து அப்படின்னு சொல்கிறா ஜெயந்தி. சரிக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த சித்ராவுக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளை இருக்கான்ல, அவன் கதிர்னு ஒருத்தவன் இருப்பான்ல, ஃபஸ்ட்டே நின்றுச்சு கல்யாணம். அவன் வரான். வந்து பழத்தொட்டோட அவன் ஃப்ரெண்டு கூட வந்து நான் மாமா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் வந்து ஜெயந்தி உள்ளே இருக்கா, இந்து உள்ளே இருக்கா, உள்ளே சுகுணாவும் இருக்காங்க. மாமா இல்லை வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே, அப்படியா, எப்போ வந்தாலும் மாமா வந்து சித்ரா வந்து எனக்கு தான் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வேறு கல்யாணம் நின்று போச்சு, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. சீக்கிரமே திரும்ப இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு மாமாட்ட பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இவ சொல்கிறா இந்து, சின்ன பொண்ணாவ, இப்போ என்ன நீ கல்யாணம் பேச வந்திருக்க, போ வெளில ஃபஸ்ட்டு அப்படின்னு இந்து சொல்கிறா. அவன் வந்து அப்போ சித்ரா வரா. அவள் கன்னத்தை பிடிச்சி கிள்ள போகிறான். சித்து என்ன சித்து உன் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கே அப்படின்னு சொல்லி கன்னத்தை பிடிச்சி கிள்ள போகும்போது அங்கே வந்து கிருபா அப்பாவும் இருக்காங்க. டேய் ஒழுங்காக வெளில போய்ட்டு அடி வாங்கிடாத அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவன் அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருக்கான். அப்போ சுகுணா வந்து அவனை கையை
உதறி விட்டு, சித்ரா இது மாதிரி தொடுற வேலைலாம் வச்சுக்காத, எதுவாக இருந்தாலும் மாமா வந்தோடனே பேசிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இவன் வந்து என்ன மாமா வந்தோடனே பேசிக்கிறது, அவள் சித்ரா வந்து எனக்கானவ, மாமா எப்பயே சொல்லிட்டாங்க, நான் தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்கள்ட்டே திமிரா பேசுகிறான். அங்கே ஜெயந்தி வந்து அவனை என்னடா நினச்சிட்டு இருக்க, எங்கள் வீட்லேயே வந்து திமிரா பேசுறியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. உடனே எல்லாரும் அவனை அடித்து வச்சு வெளில அனுப்பிடுறாங்க. சட்டெல்லாம் கிழிஞ்சு போயிடுது. கிருபாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். கிருபா கோவமாக வந்து யார் வந்து கதிரோட சட்டையெல்லாம் கிழித்து அவனை அடித்து வெளில அனுப்புனது அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களும். அவன் புரிஞ்சுக்காமல் என்ன தான் இருந்தாலும் அவன் ஆம்பளை, பொம்பளை நீங்கள் ஆம்பளை அடிப்பீங்களா அப்படின்னு கிருபா கத்துறான். அப்போது எல்லோரும் நீங்கள் தெரியுமில்ல இந்த வீட்டோட ரூல்ஸு, பொம்பளை எப்படி இருக்கணுன்ட்டு, நீங்கள் என்ன வர வர இப்போ ஆம்பளை அடிக்கிற அளவு உங்களுக்கு வந்துருச்சா திமிரு, உங்களெல்லாம் வச்சுக்கிறேன், உள்ளே எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்து சொல்கிறா, அவன் வந்து சித்ராட்ட நடந்துக்கிறதே சரி கிடையாது, நீங்கள் என்னென்னா அவனை திட்டாமல் எங்களை திட்டுறீங்களே அப்படின்னு இந்து சொல்கிறா. இங்கே பாரு, நீ இந்த வீட்டில் இருக்கிறது எதுக்கு இருக்கிறன்னு தெரியாமல் இருந்துகிட்ருக்க, நீ வந்து மரியாதையாக இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத என்கிட்ட, இதுக்கு மேலே என்கிட்ட மரியாதைலாம் பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஜெயந்தி வந்து இந்துவை கூப்பிட்டு போயிடுறா உள்ள. அப்போ திவாகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த இந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு பொம்பளைங்க என்ன திமிர் இருந்துச்சுன்னா அந்த கதிர் அடித்து அனுப்பியிருப்பாங்க. நான் அவனை மாப்பிள்ளைன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்மளே அடிக்க மாட்டாளுங்கன்னு என்ன இருக்குது, அதனால் இந்த இந்து கிட்ட நம்ம மதத்துலேருந்து தான் நம்ம வீட்டு பொம்பளைங்க இப்படி இருக்காங்க, இவ்வளோ அடக்கி ஆளணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே இந்த இந்து இப்படி திமிராக பேசிகிட்டு இருக்கான்னா அவங்க வீட்டை விற்றுடணும், ஏற்பாடு பண்ண ரிஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு சொல்கிறான் திவாகர்கிட்ட கிருபா. உடனே இவனும் பாட்டி நல்ல பாட்டியாக பாருன்னு சொல்லி அந்த வீட்டை சீக்கிரமாகவே விற்றுடணும், அப்போ தான் இந்த இந்து அடங்குவா, அதை பார்த்து இந்த நம்ம வீட்டு பொம்பளைனையும் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே அவனை அந்த வீட்டை விற்க சொல்லிடுறான். மறுநாளே இவன் வந்து விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறான் திவாகர். கிருபாட்ட வந்து சொல்கிறான், நல்ல பார்ட்டி கிடச்சிருக்காங்கன்னா இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அதை வந்து சுகுணா கேட்டுடுறா. கண்டிப்பாக இதை வந்து இந்துகிட்ட சொல்லியே ஆகணும், அவளுக்கு தெரியாமே இவங்க வந்து இந்துவோட வீட்டை விற்க பார்க்குறாங்க, கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும் இந்துக்கிட்ட, ஏன்னா ஏற்கனவே அவங்க அம்மா ஞாபகமாக அந்த வீட்டில் நாங்கள் ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கா. இந்துகிட்ட சொல்லணும்னு இந்து வீட்டுக்கு போகிறான். இந்து இல்லை. இந்து வந்து ஃபோன் பண்ணுறா கருணாக்கு, கருணா எடுக்கவே இல்லை. கருணா எங்கன்னு பாண்டிக்கு ஃபோன் பண்ணும்போது பாண்டியே ஃபோன் பண்ணுறான், இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, மூக்கிலே வந்து அடிபட்டிருக்கிறதுனால 2 நாள் அட்மிட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க டாக்டர்னு சொல்லும் போது இவன் உடனே கருணாவை பார்க்கணுன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறது ஜெயந்தி வந்து கேட்டுடுறா. வா நானும் வரேன், 2 பேருமே போகலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கான் கருணா. அதை பார்த்து ரொம்ப அழுவுறா. அப்போ ஜெயந்தி சொல்கிறா, இது மாதிரி நீ முன்னாடி கருணா மேலே பாசமே இல்லாமல் இருந்த, இப்போ பரவாயில்ல, அவன் மேலே நீங்கள் 2 பேருமே பாசமாக இருக்கீங்க, உன் மேலே அவன் பாசமாக இருக்கான், அவன் மேலேயும் நீ பாசமாக இருக்கான வெளில காமிச்சு நீங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான் அப்படின்னு ஜெயந்தி வந்து சொல்கிறா இந்துக்கிட்ட. அப்போ வந்து பாண்டி சொல்கிறான், 2 பேருமே உதவி பண்ணிப்பாங்க, ஆனால் சும்மா உதவி பண்ணிக்காத மாதிரியே நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். இந்து வந்து ஃபுட் டெலிவரிக்கு போயிட்டுருக்கும் போது ஃபோன் பண்ணுறா சுகுணா. ஃபோன் பண்ணி இது மாதிரி அவங்க வந்து உன்னோட வீட்டை விற்கலான்னு பார்க்குறாங்க, உனக்கு தெரியாமல் சீக்கிரமாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போன்னு சொல்கிறா. சுகுணா சொன்னதும் ரொம்ப தேங்க்ஸ்க்கா நீங்கள் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே வந்து எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ண ரெடியாக இருக்காங்க. இவ போய் சொல்கிறா, அது எங்களோட வீடு, எங்கள் அம்மா வச்சுருக்கோம், ஆனால் இவங்க வந்து இதை விற்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெஜிஸ்டர். இல்லை, இந்த பொண்ணு வந்து இந்த அடமானம் வச்சு எங்கள்கிட்ட பணம் வாங்குச்சு, 10 லட்சம் தரவே இல்லை, இன்னும் பவரா பட்டாடியும் எங்கள் பேரில் இருக்கும்போது நாங்கள் ஏன் விற்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, சார் அது என் அம்மா இருக்குது, அந்த வீட்டை நாங்கள் விற்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன், ஆனால் இவங்க இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் தான் வந்து தடுத்து நிறுத்தணும் ரெஜிஸ்டர்கிட்ட இந்து சொல்கிறா. அப்போ வந்து இதை ஒன்றும் பண்ண முடியாதம்மா, நீங்கள் பவர் ஆஃப் பட்டாணியும் அவருக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க, அதனால் 5ல் 1 பங்கு கொடுத்துருங்க, 3 லட்சம் இப்போ வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க விடாமல் நான் பண்ணிடுறேன், நீங்கள் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் சொல்கிறாரு. டைம் 4 மணி வரைக்கும் தான், அதுக்கு மேலே வந்தீங்கன்னா நான் அவருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன், வேறு ஒருத்தவங்க பேருக்கு அவர் விற்ற மாதிரி ஆகிடும் உங்கள் வீட்டை அப்படின்னு சொல்கிறார் ரெஜிஸ்டர். சரி நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா அவள். அவங்க அக்காவுக்கு
சித்ராவுக்கு இந்து ஃபோன் பண்ணுறா ஜெயந்திக்கெலாம். பாண்டி கடை பக்கத்துக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ணி சொல்கிறா. எல்லோரும் வந்துடுறாங்க. இது மாதிரி நான் ஏற்கனவே நம்மளுக்கு சீட்டு போட்டிருந்தோம்ல நேற்று அவரை பார்த்தேன். ஆனால் அந்த 3 லட்சத்தை திருப்பி கேட்கலான்னு போகும்போது என்னால் அவனை பிடிக்க முடியல. ஆனால் கார் நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்கள் உதவிலாம் வேணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும். அப்போ சித்ரா சொல்கிறா, வாகன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் நம்பர் போட்டிங்கன்னா அட்ரஸோட எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது அந்த வண்டி நம்பரை போடுறா இந்து. அட்ரஸோடு வந்துடுது. நம்ம சீக்கிரமாகவே அவனை கண்டுபிடிச்சி இந்த 3 லட்சத்தை வாங்கி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண விடாமல் கிருபா அவர்கிட்ட கொடுத்துட்டா இந்த வீடு நமக்கு விட்டு போகாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.